ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வழி நடத்தலுக்காக காத்திருங்கள். யாத்திராகமம் 13:21 சொல்கிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். கானானை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட போது அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் அமர்ந்தது. மேகஸ்தம்பம் எழும்பி முன் செல்லும் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் அமர்ந்து காத்திருப்பார்கள். என்னாகமம் 9:14 முதல் 23 முடிய. எழும்பின உடனே இஸ்ரவேலர்கள் எக்காளம் ஊதி கோத்திரம் கோத்திரமாக புறப்பட்டு செல்வார்கள். எத்தனை அருமையான வழிநடத்துதல்! புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேக ஸ்தம்பங்களுக்கு பதிலாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அநேக தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தை அறிய முற்படாமல் தாங்களாக முடிவு எடுக்க முனைகிறார்கள். இது ஆபத்தானது. இன்னும் சிலருடைய உள்ளத்தை சாத்தான் ஏவுகிறதுனாலே அவர்கள் மனமும் மாம்சமும் ஏவுகின்றபடியே செய்கிறார்கள். வேதம் எச்சரிக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. முதலாக சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சாமுவேல் சவுலிடம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. 1 சாமுவேல் 10:8. அப்படி காத்திருந்த போது கர்த்தர் தம்முடைய ஆலோசனையை சவுலுக்கு கொடுத்தார். ஆனால் பிற்காலத்தில் சவுல் கர்த்தருக்கு காத்திருந்து அவரிடத்தில் ஆலோசனை பெறாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போன போது கர்த்தர் சவுலையும் அவனுடைய குடும்பத்தையும் பெலிஸ்தியர் கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தும் போது கடைசி நாளின் விருந்துக்காக 2 கொழுத்த கன்றுகளை கேட்டு ஜெபித்தார். நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தன. கொழுத்த கன்றுகள் வர தாமதமானது. அப்பொழுது அந்த சபையின் மூப்பர், ஐயா, இவ்வளவு நாட்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களே, நம்மிடம்தான் பணம் இருக்கிறதே, நான் போய் விருந்துக்கு இளம் கன்றுகளை வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கன்றுகளை வாங்கி வந்தார். கூட்டம் விருந்தோடு சிறப்பாக முடிந்தது. ஆனால் போதகர் உள்ளத்தில் இளைப்பாறுதல் இல்லை. அன்று இரவு அவர் கண்ட தரிசனத்தில் ஒரு பெரிய மலைப்பாம்பானது 2 கொழுத்த கன்றுகளை விழுங்கிவிட்டு படுத்திருப்பதை கண்டார். அதன் அர்த்தம் என்ன? மகனே, நீ ஜெபித்த போதே நான் அந்த கன்றுகளை உனக்கு அனுப்பினேன், ஆனால் நீயோ பொறுமையுடன் காத்திருக்காதபடியால் அதை சாத்தான் விழுங்கிவிட்டான் என்று கர்த்தர் சொன்னார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கான வழியை திறக்க மட்டும் காத்திருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார். இன்றைய நினைவிற்கு 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திட மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு.
இன்றைய வேத வாசிப்பு காலை தானியேல் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை 1 யோவான் 4 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சித்தத்திற்காக, கர்த்தருடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.